ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையன் 3035 விளக்கம். உணர்வும் அவனே, உயிரும் அவனே, புணர்வும் அவனே, புலவி அவனே, இனரும் அவன் தன்னை எண்ணலும் ஆகான், துணரின் மலர்கந்த துண்ணி நின்றானே. உணர்வும் அவனே, உயிரும் அவனே. உலகில் உள்ள எண்ணற்ற ஜீவராசிகளில் மனித பிறவி ஒன்றுக்கு மட்டுமே தான் கொண்ட மானுட வடிவை உணரும் தன்மை உண்டு. அத்தகைய உணர்வாகி நிற்பவன் அவனே என்னும் உருவாகி நிற்கும் சிவமே ஆகும். அவனே அம்மானுட வடிவான உணர்வுக்கு ஆதாரமாக விளங்கும் உயிர் வித்தாகவும் இருக்கிறான். புணர்வும் அவனே, புலவி அவனே. புணர்வும் என்பதற்கு சேர்க்கை என்று பொருள். அதாவது அவனே உயிரும் உடலும் சேர்ந்த மானுட வடிவாகி நிற்பவனே தான் என்பவனாகவும், அத்தகைய உணர்வு தோன்றா நிலையில் புலவி என்பதற்கு ஊடல் என்று பொருள். அதாவது உயிரும் உணர்வுமாக ஒன்றாய் நிற்கும் அவனே உயிர் வேறு உடல் வேறு என்பவனாகவும் ஆகிறான். இனரும் அவன் தன்னை எண்ணலும் ஆகான். இனரும் என்பதற்கு விரிதல் என்று பொருள். அவ்வாறு உயிரும் உணர்வும் கலந்த சிவம் என்னும் ஓர் நாமம் ஓர் உருவம் கொண்ட மானுட வடிவாக எங்கும் பறந்து விரிந்து நிற்கும் அவன் தன்னை எண்ணுவதற்கு அரியவனாகவும் இருக்கிறான். துணரின் மலர்கந்த துண்ணி நின்றானே. துணர் என்பதற்கு பூங்கொத்து என்று பொருள். அவ்வாறு உயிரும் உணர்வும் கலந்த மானுட வடிவமாகவே மலர் பூங்கொத்து போன்று எங்கும் பறந்து விரிந்து, ஆனால் ஒரே கொத்துக்குள் ஓர் நாமம் ஓர் உருவம் என நிற்கும் அவனை துண்ணி உறைந்து, எவ்வாறு மலர்களில் இருந்து வீசும் நறுமணத்தை கொண்டு நல்ல மலர்கள் அறியப்படுகின்றனவோ அவ்வாறே ஒரே கொத்தாக உள்ள மானுட வடிவங்களில் இருந்து வீசும் ஒளியை கொண்டு உணர்வாகி உயிராகி கலந்து நிற்கும் அவனே சிவமென அறியும் திறன் கொண்டவர்களுக்கு மட்டுமே அவன் உணரப்படுபவனாகிறான். திருச்சிற்றம்பலம்.